அஜித் இப்பெல்லாம் சென்டிமெண்ட்டுக்குள்ள பயங்கரமா சிக்கிட்டாரு. சிவா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து சாய் 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 அப்படின்னு எப்பயும் ட்வீட் வந்துட்டு இருக்கும். வியாழக்கிழமையானதான் போஸ்ட் வரும், வேற எதுவுமே வராது. போஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சாங் எதுவா இருந்தாலும் வியாழக்கிழமை மட்டும் தான் வரும். அதுவும் ஒரு சில நாள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு ராத்திரி 4 மணிக்கு தான், அதாவது அது அதிகாலை 4 மணிக்கு தான் வரும்ட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் கொட்ட கொட்ட முழிச்சிருந்து ஃபர்ஸ்ட் லுக் வரட்டும், வந்த உடனே ரீட்வீட் பண்ணிட்டு தூங்கும் அப்படின்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. அஜித்தும் கூட கொஞ்சம் நிறையவே சென்டிமெண்ட் பார்ப்பாரு. இப்போ நேர்கொண்ட பார்வை படத்தோட ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 10ன்னு சொன்னோன்னே, ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட்டுக்கு என்னெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கு, 10க்கு என்னெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு காலத்துக்காரங்கன்னா, ஆகஸ்ட்ல மட்டும் 8 படம் அஜித்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் ராஜாவின் பார்வையில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா பகைவன், உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்து அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 படங்கள் வந்திருக்கு. இதுல வந்து அமர்கலம் படமும் மங்காத்தா படமும் செம்மையா போச்சு. விவேகம் திரைப்படம் மட்டும் ஆகஸ்ட்ல வெளியாகி கொஞ்சம் வலுவா அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி அப்படின்ற சென்டிமெண்ட்டும் சமீப காலமா அஜித் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டாரு. 10ஆம் தேதியில எந்தெந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அந்த படங்கள்லாம் எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சு சமீப காலமா அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க அஜித் வாழ்க்கையை, அதாவது அவருடைய படங்களை 10 பிரிச்சு இப்போ பார்க்க போறோம். இதுல எந்த 10ல அஜித் இருக்காருன்னு கேட்க போறோம். 10ஆம் தேதி சென்டிமெண்ட்டை அஜித் இப்போ அதிகமா நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அஜித் சிவா முதன் முறையா கூட்டணி சேர்ந்த வீரம் திரைப்படம் 2014ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படம் அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தியதோட பாக்ஸ் ஆபீஸ்லயும் பெரிய கலெக்ஷனை வாரி குவிச்சது. மேலும் குறைந்த நாட்களே ஒரு கமர்ஷியல் திரைப்படம்ன்றது அஜித்துக்கு சாத்தியமானதும் அஜித்தை சந்தோஷத்துல ஆழ்த்தி இருந்தது. வீரம் திரைப்படத்தை அடுத்து அஜித் சிவா மீண்டும் கூட்டணி அமைச்ச வேதாளம் திரைப்படமும் 2015ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்ததோட பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா இந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டது. வீரம், வேதாளம் ஆகிய திரைப்படங்கள் 10ஆம் தேதியை குறி வச்சு வெளியாயிருந்தாலும் மீண்டும் அஜித்தும் சிவாவும் இணைஞ்ச விவேகம் திரைப்படம் 10ஆம் தேதி வெளியாகல. 2017ஆம் ஆண்டுல முதல்ல ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் சொல்லப்பட்ட இந்த திரைப்படம் பின்னர் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா விவேகம் திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. படத்துடைய மேக்கிங் பாராட்டப்பட்டாலுமே கூட அஜித் ரசிகர்களை மட்டுமே கூட இந்த திரைப்படம் திருப்திப்படுத்தி. விவேகம் திரைப்படம் சரியா போகாதத 10ஆம் தேதி சென்டிமெண்டோட இணைச்சு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. மீண்டும் சிவாவும் அஜித்தும் இணைஞ்ச விஸ்வாசம் திரைப்படத்தை 10ஆம் தேதி திரைக்கு கொண்டு வந்தாங்க. 2019ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாயிருந்தது. விஸ்வாசம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றதோட இதுவரைக்கும் அஜித்துக்கு இல்லாத குடும்ப ஆடியன்ஸையும் திரைக்குள்ள கூட்டிட்டு வந்தது. பேட்ட திரைப்படத்தோட ஒரே நாள்ல போட்டி போட்டு கிளம்பிருந்தாலும் இந்த திரைப்படம் பேட்ட திரைப்படத்தை பின்னுக்கு தள்ளி தமிழக அளவுல அதிக வசூலை ஈட்டி ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. இதனால 10ஆம் தேதி சென்டிமெண்ட்டை குறி வச்சு மீண்டும் ஒரு முறை நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரை கொண்டு வரதுக்கு அஜித் திட்டமிட்டிருக்காரு.